கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 18ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, காலையிலே எழும்பி உட்கார்ந்து இன்னைக்கு ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை தரப்போறாரா தெரியலையே, நைட்டெல்லாம் தூக்கம் வரலையே, நைட்டெல்லாம் ஏதேதோ கெட்ட சொப்பனங்களை பார்த்து பயந்து உட்கார்ந்து இருக்கிறேன்னு, நைட்டெல்லாம் ஏதேதோ பயமுறுத்துகிற சொப்பனங்கள் என்ன நெருக்கிச்ச, இன்னைக்கு காலையில ஏதாவது எனக்கு நல்லது நடக்குமா என்று நிறைய பேர் நல்லதுக்காக ஏங்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு சூப்பர மங்கள வார்த்தையோட ஆண்டவர் சந்திக்க வராரு. நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். இன்னைக்கு நம்பிக்கை இழந்த தேவனுடைய பிள்ளைகளே, நம்பிக்கை இழந்து சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகளே, நம்பிக்கையுடைய சிறைகளேன்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறார். நம்பிக்கை இழந்து சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவார். நீ நம்புகிறது அவராலே வரும். ஏதெல்லாம் நடக்கல, கிடைக்கல, ஒண்ணுமே ஆகல அப்படின்னு இருக்கிறீங்களோ, உங்க இருதயத்துல நீங்க நம்புனீங்கன்னா நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம் அவராலே வரும். வேதம் சொல்லுகிறது, அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். என் ஆவியில பாக்குறேன், சிலர் சொல்றீங்க, இன்னைக்கு கடைசியா நான் ட்ரை பண்ணி பார்ப்பேன், இது நடக்கலைன்னா இதுக்கு நான் முயற்சியே எடுக்க மாட்டேன், இதுதான் கடைசி அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லி நிறைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு கண்டிஷன் போடுறீங்க. அப்படியெல்லாம் நீங்க செய்யாதீங்க. இது ஒரு அட்டெம்ப்ட் தான். இதை விட்டா இன்னொன்னு நடக்கும். அதுக்கு பைபிள் சொல்லுது, ஒரு வழி அடையும் பொழுது புதிய வழியை திறப்பார். இந்த முறை உனக்கு வழி திறக்கலையா, அடுத்த முறை வழி திறக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கிறவங்களுடைய மனக்கட்டுகளை கர்த்தர் திறக்கிறார். இதுதான் இன்னைக்கு ஹைலைட் மங்கள வார்த்தையில. இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்பேன், நடக்கலைன்னா இதுக்கு மேல முயற்சி செய்ய மாட்டேன். இதுதான் நான் பார்க்குற கடைசி மாப்பிள்ளையா இருக்கும். இவன் மட்டும் வேண்டான்னு சொல்லிட்டான்னா இதுக்கு மேலே கல்யாணம் பண்ண மாட்டேன். இதுதான் நான் போகிற கடைசி இன்டர்வியூவாக இருக்கும். இது மட்டும் கிடைக்கலன்னா இதுக்கு மேலே வேலைக்கு ட்ரை பண்ண மாட்டேன். இதுதான் நான் விசாவுக்கு எடுக்கிற கடைசி முயற்சி. இது கிடைக்கலன்னா இதுக்கு மேலே ட்ரை பண்ணவே மாட்டேன். இதுதான் நான் எழுதுகிற கடைசி அரியர். இது எனக்கு கிடைக்கலன்னா இதுக்கு மேலே நான் ட்ரையே பண்ண மாட்டேன் அப்படின்னு எல்லாம் ஒரு மனசுல ஒரு இறுகின நிலைமையில மன கஷ்டத்துல புழுங்கி இதுக்கு மேல நான் எனக்கு செய்ய விருப்பம் இல்லை அப்படின்ற பிள்ளைகளுடைய மனக்கண்களை கர்த்தர் இன்றைக்கு திறக்கிறார். அதன் நிமித்தம் ஆண்டவர்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களையும் திட்டங்களையும் செய்ய போகிறார். ஆண்டவர் சொல்றார், நீ நம்புகிறது அவராலே இனி வரும். இவ்வளவு நாளும் வரல, இனி வரும்னு சொல்றாரு. நீ நம்பி இருக்கிற அந்த குழந்தை பாக்கியமா இருக்கலாம், நீ நம்பி இருக்கிற உன்னுடைய இன்டர்வியூவா இருக்கலாம், நம்பி கொண்டிருக்கிற ஏதோ ஒரு ட்ரீம் ஜாபா இருக்கலாம், ட்ரீம் ஹவுஸா இருக்கலாம், அவராலே உனக்கு கிடைக்கும். நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் வித்யா திலீபன், எனக்கு 2 வருடங்களாக வேலை கிடைக்காமல் மிகுந்த மன சோர்வுடன் இருந்தேன். அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி 2025 அன்று சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பத்தை அனுப்பி வேலை கிடைக்க ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து பதில் அனுப்பியிருந்தார். சகோதரர் எழுதியிருந்த கர்த்தருடைய வார்த்தையை வைத்து ஜெபித்தேன். அதன் பிறகு நான் வேலைக்காக விண்ணப்பம் அனுப்பினேன். அக்டோபர் 27ஆம் தேதி 2025 அன்று எனக்கு ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து உயர்ந்த பதவிக்கு அதிக சம்பளத்துடன் கூடிய வேலைக்கான நேர்முக தேர்வு அழைப்பு வந்து அதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றேன். நவம்பர் மாதம் 18, 2025 அன்று வேலையில் சேர்ந்து விட்டேன். பாருங்க, பெரிய நிறுவனத்துல உயர்ந்த பதவிக்கு சிறந்த சம்பளம், பெரிய நிறுவனம், உயர்ந்த பதவி, சிறந்த சம்பளம். வெக்ஸா இருந்த நேரத்துல தேவனின் அன்பு ஜெபகோபுரத்திற்கு தொடர்பு கொண்டார். ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தையை பிடித்தார். அற்புதம் நடந்தது. இன்னைக்கு இந்த மங்கள வார்த்தையை பிடிங்க. நீ நம்புகிறது அவராலே வரும். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நம்பி இவ்வளவு நாளும் எதெல்லாம் கிடைக்கல, நடக்கல, வரல அப்படின்னு வேதனையோட இருக்கிறாங்களோ அவர்கள் நம்பினது அவர்களுக்கு இனி கைகூடி வரட்டும். ரொம்ப நாளா ஒரு மகள் ஜெபிச்சுட்டு இருக்கிறான். கோவிச்சுட்டு போன என் புருஷன், வேண்டான்னு சொன்ன என் புருஷன், எப்படியாவது மறுபடியும் என் கூட வந்து சேரணும்னு அழுது கொண்டிருக்கிற மகளே,
நீ நம்புகிறபடி உன் புருஷன் நிபந்தனையற்ற விதத்துல உன்கிட்ட வந்து சேருவார் என்று ஆண்டவர் அந்த மகளுக்கு கொடுக்கிற உத்தரவாதத்திற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ரொம்ப நாளா இந்த வழக்கு போயிட்டு இருக்கு, இந்த ப்ராப்பர்ட்டி இதுக்கு மேல எனக்கு கிடைக்கிறதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி என் வக்கீலே எனக்கு நெகட்டிவா பேசிட்டாரு. கண்ணீரோட இருக்கிற மகளே, உன் வக்கீலே உனக்கு எதிராக சொல்லி இருக்கலாம், பரலோக அப்பா நீதி செய்கிற நியாயாதிபதி, நீ விரும்பினபடி அந்த சொத்தை உன் கையிலே கொண்டு வந்து சேர்ப்பேன், அதை வாங்கி உன் சந்ததிக்கு பங்கிடுவாய் என்று கர்த்தர் சொல்லி என் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். காணாமல் போன நகை அது கிடைச்சுன்னா அது எனக்கு சென்டிமெண்டான ஒரு நகை, அது கிடைக்கலையே, எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேனே. கவலைப்படாத மகளே, அது மிதக்கும், நீ போய் எடுத்துக்கொள், இன்னைக்கு அது நடக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். இன்னும் என்னென்ன காரியங்களை என் பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நம்புகிறது உம்மாலே வரும் என்று சொன்னீரே. உம்மாலே அது சிங்காசனத்திலிருந்து அனுப்பப்படுவதாக. அது குழந்தையா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், பதவி உயர்வா இருக்கலாம், இல்லைன்னா சொந்த வீடா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் கொடுத்து என் பிள்ளைகளை கனப்படுத்தும். பிறந்த நாள், திருமண நாளை இன்றைக்கு நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கிப்பார். நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் என்கிற வார்த்தை நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முக்கியமான சந்தோஷமான விஷயம், உங்க வீட்டு வாலிப பிள்ளைகளுக்கு துளிர்விடும் காலம் ஆரம்பிக்கும்படி, அவருடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைகள் நீங்கும்படி, அவர்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து லைஃப்பில் சூப்பராக செட்டில் ஆகும்படி, உங்கள் வீட்டு வாலிப பிள்ளைகளுக்கு பிரைட்ஃபுல் அண்ட் கலர்ஃபுல் ஃப்யூச்சர் கிடைப்பதற்காக நாளைக்கு நம்முடைய தேவனின் அன்பு ஜெபகோபுரத்தில் சென்னையில் ஒரு சிறப்பான வாலிபர் ஆசீர்வாத கூடிகை இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் உள்ள எல்லா வாலிப பிள்ளைகளும் அதில் கலந்து கொள்வதற்கு அவங்கள அனுப்பி விடுங்க, இல்லைன்னா அவங்கள நீங்கள் கூட்டுட்டு வாங்க. அவருடைய வாழ்க்கையில் இந்த கூட்டத்துக்கு பிறகு அவர்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமான நல்ல காரியங்கள் நடக்கும். ஸோ விசுவாசத்தோடு வாங்க. நாளைக்கு உங்களுக்கு அரசு விடுமுறை, எனவே கண்டிப்பாக நீங்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.